மதுரையில் தெருநாய்களுக்கு கருத்தடை எனும் பெயரில் அநீதி இழைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி சுயேட்சை மாமன்ற உறுப்பினர் நாய்களுடன் நூதன போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் சுயேட்சை மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட நாய்களுடன் நூதன போராட்டம் நடைபெற்றது. தெருநாய்களுக்கு கருத்தடை என்ற பெயரில் நாய்களை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் கொலை செய்கிறது. முறையான பாதுகாப்பில்லாத கருத்தடைகளை மேற்கொள்வதன் மூலமாக தெருநாய்கள் உயிரிழக்கிறது. 4 மாதம் முதல் 1 வயது கூட நிரம்பாத நாய்க்குட்டிகளை கருத்தடை எனும் பெயரில் மாநகராட்சி கொலை செய்து வருகிறது. புகாருக்கு உள்ளான நிறுவனத்தை வைத்து மாநகராட்சி நிர்வாகம் நாய்களுக்கு கருத்தடை முகாம்களை நடத்தி வருகிறது. மதுரை மாநகராட்சி தெருநாய்களை தத்தெடுக்கும் முகாம்கள் அதிகப்படுத்த வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயனுக்கு அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன் கூறுகையில், மதுரை மாநகராட்சி தெருநாய்களுக்கு கருத்தடை செய்வதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன. தெருநாய்கள் குறித்த எந்த ஒரு கணக்கெடுப்பும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் இல்லை. கருத்தடை எனும் பெயரில் தெருநாய்களை கொலை செய்கிறது. மாநகராட்சி நடத்தும் கருத்தடை மையங்களை மூட வேண்டும். அதற்கு பதிலாக மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்கள் தத்தெடுப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என கூறினார். அந்த கருத்தடை மையத்துடைய சுகாதாரத்தை இங்க பாருங்க. அந்த நாய்களோட மலத்துக்கு பக்கத்திலேயே அந்த கொடுக்கக்கூடிய தூள் பிஸ்கட் இங்க கிடக்கு பாருங்க, தெரியுதா? இது எந்த விதத்தில் நியாயம்? போதுமான அளவு சுகாதார வசதியும் போதுமான அளவு கருத்தடை பண்ணுவதற்கான வசதி இல்லாத மாநகராட்சி எதுக்கு கருத்தடை மையத்தை ஓப்பன் பண்ணணும்? எதுக்கு அதை செயல்படுத்தணும்? அதை மூடணும்னு சொல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணுறோம்.